ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 5, 6 இந்த 2 வசனங்களையும் இப்பொழுது நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுதும் தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துறார். அவர் சிலுவைக்கு போக போறாரு. சீஷருடைய இருதயத்தை திடப்படுத்த வேண்டும். அவருடைய சிந்தனைகளை பரலோகத்திற்கு நேராய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகையினாலே இந்த அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களையும் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் போற இடம் உங்களுக்கு தெரியும், வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டார். சொன்ன உடனே சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியல. பரலோகத்திலே பிதாவின் சமூகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது என்றாரு. அங்கே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு தருவேங்கிறாரு. சரி, ரைட்டு. ஆனால் போகிற இடத்தை நாங்கள் அறிவோம்னு சொல்றாரு. எங்களுக்கு உண்மையிலே தெரியலையே. ஆனா எங்களுக்கு தெரியும்னு இல்லை சொல்றாரு. எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கும். ஆனால் தோமா அதை வெளிப்படுத்தி விட்டார். ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, வழியை நாங்கள் அறியோமேங்கிறார். ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அந்த இடமும் எங்களுக்கு தெரியல, அந்த வழி எங்களுக்கு தெரியல. எப்படி ஆண்டவரே அந்த பிதாவின் வாசஸ்தலத்திற்கு, நீங்க போகிற இடத்திற்கு நாங்க எப்படி வர்றது? எங்களுக்கு தெரியலையேங்கிறார். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நானே வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனாலும் கூட வழியை நமக்கு ஏற்கனவே தெரியப்படுத்திடுறாரு. தெரியப்படுத்திட்டு நீங்களே வந்து சேருங்கன்னு சொல்லல, நான் வந்து கூட்டிட்டு போறேங்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். அவருடைய வார்த்தையின்படியே தான் நடக்க போகுது. சீக்கிரம் வரப்போறார். எதுக்கு? நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக இல்லையா? கூட்டிட்டு போறதுக்காக. நீங்களே வந்து சேருங்க, அவ்வளவுதான், உங்களை ரட்சித்துட்டேன், அவ்வளவுதான், இனி உங்க பாடு, நீங்க எப்படியாவது வந்து சேருங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது கிடையாது. நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனால் வந்து அவர் கூட்டிட்டு போகிறேன் என்று சொன்னாலும் அந்த பாதையிலே வருவதற்கான வழியை அவர் நமக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த வழியை தோமா கேட்கும்போது ரொம்ப அழகா 3 காரியத்தை பேசுறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், எல்லாம் நான் தான் அப்படின்ட்டாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இது என்னது? நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்ற இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பரலோகத்துக்கு வரணுமா, எல்லாமே நான் தான், என்னை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எங்கேயுமே போக்கஸ் பண்ணாதீங்க. பரலோகத்துக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க. வேற யாரையும் எதையும் போக்கஸ் பண்ணக்கூடாது. நான் தான் உங்களுக்கு எல்லாம், எல்லாத்துக்கும் எல்லாம் நான் தான். வழியும் நான் தான், சத்தியமும் நான் தான், ஜீவனும் நான் தான். இப்ப இந்த வழியும் நான் தான், சத்தியமும் நான் தான், ஜீவன் நான் தான். என்ன அர்த்தம்? வழி, நானே வழி. இப்போ என் லைஃப் உங்களுக்கு முன்பாக 3.5 வருஷம் வாழ்ந்து காமிச்சிட்டேன். எப்படி ஒரு மனிதன் தன்னை படைத்த தேவனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு மனிதனாய் உங்களுக்கு முன்னால 3.5 வருஷம் உங்களுக்கு முன்னாலேயே வாழ்ந்து கூடவே இருந்து எப்படி ஒரு மனிதன் தேவனை தேட வேண்டும் என்பதை என் லைஃப்ல, என்னுடைய மனித வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு நான் வாழ்ந்து காமிச்சிட்டேன். அப்ப என் வாழ்க்கையை பார்க்கணும். நானே வழி. என் வாழ்க்கையை நீங்க பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பாருங்க. நான் எந்தெந்த நேரத்தில் எப்படி நான் நடந்துகிட்டேன், என்னை இன்சல்ட் பண்ணும்போது நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணேன், என்னை புகழ்ந்த பொழுது அந்த நேரத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், அவிசுவாசமாய் ஜனங்கள் இருந்த பொழுது நாங்க அப்படி அங்க எப்படி ரியாக்ட் பண்ணேன், விசுவாசத்தோடு உள்ள ஜனங்களை பார்க்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்,
இப்படி என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை குற்றப்படுத்தி வந்து ஜனங்களுக்கு முன்பாக நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், எல்லாத்தையும் பார்த்தீங்க. தேவாலயத்திலே வியாபாரம் நடக்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நான் தான் வழி. இந்த லைஃப்பை தான் நீங்க லீட் பண்ணணும். எனக்கு கோபம் வர வேண்டிய நேரத்துல கோபம் வந்துச்சு, ஆச்சரியப்பட வேண்டிய நேரத்துல ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல சந்தோஷப்பட்டேன். எல்லா காரியத்திலும் என் வாழ்க்கை உங்களுக்கு நான் முன்மாதிரியா வச்சுட்டேன். நான் தான் வழிங்க. என்ன பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி வாழுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு பரலோகம் போகிறதற்கு 3 விஷயத்தை நமக்கு முன் வைக்கிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய லைஃப் ஸ்டைல். 4 சுவிசேஷத்தில் அவருடைய லைஃப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் சரித்திரம் எழுதுறாங்கன்னா, ஒரு சரித்திரம் தான் எழுதுவாங்க. ஒரே ஒரு பயோகிராபி தான் வரும். தாங்களாகவே சுயசரிதம் எழுதினாலும் ஒரே ஒரு ஆட்டோபயோகிராபி ஒண்ணுதான் வரும். அதுக்கு மேல வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் 4 சரித்திரங்கள், 4 பேர் சரித்திரம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் எழும்புனாங்களாம். வேதத்திலே பார்க்கிறோம். இதே போல அவரை குறித்து எழுதுவதற்கு இன்னும் அநேகர் எழும்புனாங்களாம். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல தான் சொல்றாரு. அநேகர் எழும்புனாங்களாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி எழுதுவதற்கு. ஆனால் 4 பேருடைய சரித்திரம் எழுதுதல் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு வேதத்திலே 4 புத்தகங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்தனா ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவ பத்தி பார்த்துதான் எழுதுனாங்கன்னா அது ஏராளமாய் இருக்கும். அந்த புத்தகம் உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோவான் சொன்னபடிதான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 பேர் சரித்திரம் எழுதியிருக்கிறாங்க. ஏன்? அவரை 4 கோணத்திலே 4 டைமென்ஷன்ஸ்ல அவரை காட்டுறாங்க. அவருடைய தெய்வீகத்தை காட்டுறாங்க, அவருடைய மனுஷ வாழ்க்கையை காட்டுறாங்க, அவருடைய ஊழியத்தின் காரியத்தை காட்டுறாங்க, அவருடைய ராஜரீகத்தை காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு காட்டுறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை துல்லியமாய் நமக்கு எந்த ஒளிவு மறைவில்லாமல் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி காட்டப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நானே வழின்ட்டார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பரலோகம் வர விரும்புகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் என்ன செய்யணும்னா, 4 சுவிசேஷத்தை கருத்தோடு நீங்க வாசிக்கணும். 4 சுவிசேஷத்தை நீங்கள் கருத்தோடு தியானிக்கணும். அதுல இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க கவனிக்கணும். அவருடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் நீங்க கவனிக்கணும். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொண்டார், எந்த இடத்தில் எப்படி பேசினார், எந்த இடத்தில் எப்படி பழகினார், எந்த இடத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருந்தார், எல்லா விஷயத்தையுமே அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க கவனிக்கணும். அவருடைய வாழ்க்கையை உற்று பார்க்கணும். நானே வழி, என் லைஃப் உங்களுக்கு வழி. அப்போ 4 சுவிசேஷத்துல அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நல்லா கவனிச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் திங். 2வது, நானே சத்தியம். அவருடைய வாழ்க்கை ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கிறது. 2வது, அவருடைய உபதேசம் நமக்கு இன்னொரு பாடத்தை கொடுக்கிறது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உபதேசம் இந்த 4 சுவிசேஷத்திலும் அவருடைய போதனைகளை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய், பரலோகத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறதாய் இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை புடமிடுகிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உயர்ந்த வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. தெய்வீக சுபாவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோகத்தின் பிதாவை போல வாழ்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் எப்படி அவர் பேசினார், அவருடைய வாழ்க்கை பேசுகிறது போல அவருடைய ஒவ்வொரு உபதேச வார்த்தைகளும் நம்மை புடமிடுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு காரியத்தை பாருங்க, அவருடைய உபதேசங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கும். 2வது, அவருடைய உபதேச சத்தியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன காரியத்தை உபதேசிக்கிறார், எப்படி இருக்கணும்னு சொல்றார், அவர் கற்றுக் கொடுக்கிற போதனைகளை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, அவருடைய லைஃப கவனிக்கணும். 2வது, அவருடைய போதனைகளை கவனிக்கணும். இந்த 4 சுவிசேஷத்தை நீங்க தீர்க்கமாய் அதை படித்து அதிலே அவருடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் பார்க்கணும். அந்த 4 சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய வாழ்க்கையை டைமென்ஷன்ல பார்க்கணும். அடுத்தது 4 சுவிசேஷத்திலும் அவர் கொடுக்கிறதான உபதேச சத்தியங்களை கவனிக்கணும். என்னத்தை அவர் போதித்தார், எப்படி வாழணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதை நீங்க கவனிக்க. அவருடைய டீச்சிங்ஸை பார்க்கணும். 2வது 2 தனித்தனியா பார்க்கணும். லைஃபை தனியா பார்க்கணும், டீச்சிங்ஸை தனியா பார்க்கணும்.
மொத்தத்தையும் இயேசுன்னு அப்படியே கடகடன் படிச்சுட்டு போகக்கூடாது. அவர் லைஃபை மட்டும் தனியா நீங்க ஸ்டடி பண்ணணும். ரெண்டாவது, அவரோட டீச்சிங்ஸை மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணணும். அவரோட டீச்சிங் எப்படி இருக்குது, எதை போதிக்கிறார், என்ன வாழ்க்கை எனக்கு அவர் சொல்றாரு, அதை நம்ம பார்க்கணும். அவருடைய போதனைகள் இதுவரைக்கும் யாருமே போதிக்காத அளவுக்கு அவர் போதித்தார். அவரை பிடித்துக் கொள்ளும்படிக்கு போர் சேவகரை அனுப்பினார்கள் வேதபாரகர்கள், பரிசேயர்கள். ஆனால் அந்த போர் சேவகர்கள் திரும்பி வந்து சொல்றாங்க, அந்த மனுஷன் பேசுறதை போல இதுவரையில் ஒருவரும் ஒரு காலம் பேசுனது இல்லைன்னு வந்து நின்றாங்க. அப்ப அவருடைய போதனைகள் என்ன ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்கிறது இல்லையா, அதிகாரம் உள்ளவரா போதிச்சார். அப்ப அந்த போதனையில் இருக்கிறதான சாரத்தை நம்ம அப்படியே எடுக்கணும். அதில் இருக்கிற அந்த சாரத்தை அப்படி பிழிந்து எடுக்கணும். என்னென்ன சொல்றார் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது காரியம், நானே ஜீவன். அவர்தான் ஜீவன். ஆதாமை ஆண்டவர் படைக்கும் பொழுது மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். அந்த சுவாசத்தை ஆதாம் பாவம் செய்த பொழுது இழந்து போனார். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அந்த சுவாசத்தை இழந்து போனார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்கும் பொழுது எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ரட்சிக்கும் பொழுது நமக்குள் அந்த சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவாத்மாவாக மறுபடியும் உருவாக்கி விட்டார். அதனாலதான் பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுவாரு, என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா யோவான் 20:27 தான் சொல்றார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எதுக்காக? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா எப்படி என்னை ஜீவ சுவாசத்தோடு என்னை அனுப்பினாரோ அதே போல ஜீவ சுவாசத்தோடு உங்களை அனுப்புகிறேன். பிதா எப்படி ஆதாமை ஜீவ சுவாசத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதே போல நானும் உங்களை ஜீவ சுவாசத்தோடு அனுப்புகிறேன் சொல்லி ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்தை இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஊதி இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம மேல் ஊதுகிறார். அப்ப நமக்குள் அவருடைய ஜீவன் வந்திருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. அந்த ஒளியை இருளானதை பற்றி கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஜீவ சுவாசம் நமக்குள் ஊதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ சுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு பரலோகத்தை நோக்கி நம்ம முன் செல்ல வேண்டும். அதனால பரலோகம் வருவதற்கு கர்த்தர் நமக்கு 3 காரியம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஊதிய ஜீவ சுவாசம், இதுதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதனால் தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே கவனமாய் ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய வார்த்தையை பாருங்க, அவருடைய ஜீவ சுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தை நாம் எல்லாரும் சுதந்திரிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்திற்கு நேராக எங்களை ஒவ்வொரு நாளிலும் ஆயத்தமாக எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் இயேசுராஜ்